ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबको बधाई देता हूँ। இந்த விசேஷித்த ஜெப கூடுகையில கடந்து வந்திருக்க உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். इस विशेष दिन के प्रार्थना में आए आप सभी को प्रभु यीशु मसीह आशीष करेंगे। அநேகருக்கு ஜெபத்தின் மகத்துவம் தெரியாதபடியினாலே வீடுகளில் இருக்கிறார்கள் அல்லது சில வேலைகளாய் சென்றிருப்பார்கள். अनेक जन को प्रार्थना का महत्व क्या है यह बात पता नहीं, इस वजह से कुछ घर पर बैठे और कुछ काम पे गए हैं। இந்த நாள் நமக்கு ஆண்டவர் ஜெபிப்பதற்கு பாக்கியம் தந்தபடியினாலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். आज के दिन परमेश्वर हमें प्रार्थना करने के लिए जो भाग्य दिया इसके लिए उनकी स्तुति कहता हूं। நேரத்தில் ஆண்டவர் சொல்ல சொன்ன சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். इस समय परमेश्वर के कुछ सलाह मैं आपको बताता हूं। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம், எசேக்கியேல் chapter 9 verse 4. एजेकियेल भविष्यद्वक्ता का पुस्तक 9वां अध्याय का 4था वचन। அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். उस जगह पर जो वचन कही गई है उसे मैं बताता हूं। கர்த்தர் அவனை நோக்கி, परमेश्वर उसे देखकर, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் तू यरूशलेम के हर नगर जाकर அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் वहां पर होने वाली सारे घृणित कामों के निमित्त பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில் அடையாளம் போடு. सांसें भरकर जो रोते हैं उनके माथे पे एक निशानी रख। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அதற்கு முன்னே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, उससे पहले वचन में कहा गया है, அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி तब इस्राएल की महिमा जो है केरूब के ऊपर से उठकर ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து भवन के द्वार के बगल आकर சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, और उसने उस सन के वस्त्र पहने हुए पुरुष को जो कमर में दावत बांधे हुए था पुकारा। அந்த புருஷனிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, उस पुरुष से परमेश्वर कहने वाली बात, நீ எருசலேம் நகரம் எல்லாம் உருவ போக வேண்டும். तुझे यरूशलेम के हर नगर के अंदर भीतर जाना है। அங்க போய் நீ என்ன செய்யணும்னா, वहां पर जाके तुझे क्या करना है, ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த நகரத்தின் அருவருப்பை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். एक झुंड मनुष्य है उस नगर में होने वाले घृणित कामों को देखकर सांस से भर के रो रहे हैं। அவர்கள் நெற்றியிலே நீ அடையாளத்தை போட்டு விட்டு வர வேண்டும். उनके माथे पे तुझे चिन्ह लगाकर आना है। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ, ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर उस मनुष्य को देखकर कहते நீ हैं, எருசலேம் நகரம் முழுசும் போணும்பா. तुझे यरूशलेम के पूरे नगर में जाना है। அங்க ஆங்கங்கே ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். वहां पर इधर उधर प्रार्थना करने वाले मनुष्य हैं। எதற்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்? किसके लिए प्रार्थना करने वाले हैं? எருசலேம் நகரத்தில் செய்யப்படுகிற அருவருப்புகளை நினைத்து பெருமூச்சோடு ஆண்டவர் சமூகத்தில் அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆங்காங்கே சிதறி இருக்கிறார்கள். किसके लिए प्रार्थना कर रहे हैं? यरूशलेम में होने वाले घृणित कामों के लिए परमेश्वर के सम्मुख चिल्लाकर आगे बढ़कर सांस भरकर प्रार्थना करने वाले इधर उधर झुंड है। அவர்கள் நெற்றியிலே போய் ஒரு அடையாளத்தை போட்டுவிடு. उनके माथे पे जाकर एक चिन्ह को लगा दे। ஆமென். आमीन। ஏன் அடையாளத்தை போட வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது? क्यों चिन्ह लगाना है करके परमेश्वर का वचन कहता है। முதலாவது ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேசம் அறிய வேண்டும். पहला जो प्रार्थना करता है और जो नहीं करता है, इन दोनों के बीच में जो अंतर है वो देश जानना चाहिए। ஜெபிக்கிறவனின் நெற்றியில் கர்த்தர் அடையாளத்தை வைக்கிறார். तो जो प्रार्थना करते गए उनके माथे पे परमेश्वर निशानी रखते गए। அடையாளம் போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்டால் வசனம் சொல்லுகிறது, तो जिसको निशानी डाली गई और जिसको नहीं डाली गई उनके बीच में क्या अंतर है कर आप पूछोगे तो 5வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन कहता है, பின்பு அவர்
तब बाद में என் காதுகள் கேட்க मेरी कान सुनते மற்றவர்களை நோக்கி दूसरों को देखकर நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். तुम इसके पीछे जाकर नगर में जाकर काटो. உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் तुम लोग किसी पर दया ना करना. முதியோரையும் बूढ़े வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து போடுங்கள். तुम किसी पर दया और कोमलता ना करना. बूढ़े युवा कुंवारी बाल बच्चे स्त्रियों सबको मार कर नष्ट करना. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். परंतु जिस किसी के माथे पर निशानी लगी है उसके पास मत जाओ. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். मेरे पवित्र स्थान से ही इसे शुरू करो कर कर मेरा कान सुने वैसे कहे. அப்பொழுது அவர்கள் तब वे लोग ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். तब उन्होंने उन पुरनियों से आरंभ किया जो भवन के सामने थे. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? कितने लोग को ये वचन समझ में आया? முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், पहला परमेश्वर कहते எருசலேம் நகரம் எங்கும் போய் ஜெபிக்கிறவன் பெருமூச்சோடு ஏமன் இந்த ஜனங்களுக்காக அருவருப்புகளை செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவன் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடு. पहले तो यरूशलेम में जाकर लोगों के लिए जो घृणित काम होते उसके लिए जो आगे बढ़ के सांस भर के जो प्रार्थना करते उनके माथे में तू एक निशानी डाल. இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், दूसरा परमेश्वर कहते நீங்கள் இந்த நகரத்துக்குள் உருவி போங்கள். तुम इस नगर के भीतर जाओ. உருவி போய் வெட்டுங்கள், ஜனங்களை வெட்டுங்கள். जाकर लोगों को काटो. முதியோராயிருந்தாலும் சரி, வாலிபராயிருந்தாலும் சரி, கன்னிகையாயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, चाहे वो बूढ़े हो, युवा हो, जवान हो, कुंवारी हो, बच्चे हो, कोई भी क्यों ना उन्हें काटो. ஒருவரையும் தப்ப விடாமல் நீங்கள் வெட்டுங்கள். किसी को मत छोड़िए, सभी को काटिए. ஆனால் யாரை நீங்கள் தொடக்கூடாது. लेकिन किसे नहीं छूना है. யாருடைய அருகில் நீங்கள் கிட்டி சேரக்கூடாது. किसके बगल में तुमको नहीं जाना है. யாரை வெட்டக்கூடாது. किसे नहीं काटना है. யாருடைய நெற்றியில் அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அவர்களை வெட்டக்கூடாது. அவர்கள் கிட்ட நீங்கள் போகக்கூடாது. जिसके माथे में निशानी डाली गई है उससे नहीं काटना है, उसके पास भी नहीं जाना है. அடையாளம் என்ன? निशानी क्या है? அழிவு வரும். नाश आएगा. அழிவு வரும்போது नाश आते समय ஜெபிக்கிறவன் மட்டுமே. प्रार्थना करने वाला सिर्फ. எப்படி ஜெபிக்கிறவன்? कैसे प्रार्थना करने वाला? தேசத்தின் அருவருப்புக்காக, தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவன். देश के घृणित कामों के लिए, देश के लिए खुले द्वार पर खड़े रहने वाला. அவன் நெற்றியில் தேவனின் அடையாளம் இருக்கா. उसके माथे में परमेश्वर की निशानी रहेगी. அழிவு வரும்போது அவன் பாதுகாக்கப்படுவான். जब नाश आएगा तब वो बच जाएगा. ஜெபிக்காத எந்த கிறிஸ்தவனாயிருந்தாலும் சரி, प्रार्थना नहीं करने वाला कोई भी मसीह व्यक्ति क्यों ना हो, அழிவு வரும்போது जब नाश आएगा இவனும் அவர்களோடு கூட அழிந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ये भी उन लोगों के साथ नाश हो जाएगा करके वचन कहता है. ஆண்டவர் எங்கே துவங்க சொல்லுகிறார் தெரியுமா? परमेश्वर इस काम को कहां से शुरू होने के लिए कहते हैं मालूम है क्या? ஆலயத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய மூப்பரிடத்தில் துவங்க சொல்லுகிறார். भवन के सामने जो पुण्य है उन्हीं से शुरू करने कहते. முதல்ல யாரை வெட்டணும்னு சொல்றார் தெரியுமா? पहले किसे काटने के लिए कहते मालूम है क्या? அருவருப்புகளை செய்கிறவனை அல்ல. जो घृणित काम कर रहा है उससे नहीं. அருவருப்புகளை செய்கிறதை பார்த்து கொண்டு ஜெபிக்காமல் துணிகரமாய் இருக்கக்கூடிய மூப்பர்களை முதலாவது வெட்டுங்கள். घृणित कामों को होते हुए देखकर प्रार्थना नहीं करता है ना डिठाई के साथ उस पुण्य को काटो. தண்டனை முதல்ல எங்க வருமா? दंड पहले कहां पर आएगा? புறஜாதிக்கு இல்லங்க, अन्य जाति के लिए नहीं, கிறிஸ்தவனுக்கு. मसीह व्यक्ति के लिए. யாருக்கு? किसके लिए? திறப்பில்
திறப்பில் நின்று ஜெபிக்காத கிறிஸ்தவனுக்கு, जो खुले द्वार पर खड़े रह के प्रार्थना नहीं करता, उस व्यक्ति के लिए வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்கிறது. वचन कितना साफ कहता है। இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. आज प्रार्थना करने के लिए बहुत लोग के पास समय नहीं। நியாய தீர்ப்பின் நாளில் நியாய தீர்ப்பு முதலாவது ஏமன் தேவனுடைய வீட்டில் துவங்கப்படும்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. न्याय के दिन में न्याय का आरंभ जो है परमेश्वर के बच्चों के घर से शुरू होगा करके वचन कहता है। அப்ப நியாய தீர்ப்பு எங்க தான் ஆரம்பிக்கும்? तो न्याय कहां से शुरू होगा? ஜெபிக்காத கிறிஸ்தவனிடத்தில், जो व्यक्ति मसीह व्यक्ति प्रार्थना नहीं करता उसके घर से। திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் சுவரை அடைப்பதற்கு நிற்காத தேவனுடைய மனுஷனிடத்தில் நியாய தீர்ப்பு துவங்கும். परमेश्वर के सामने खुले द्वार पर जो टूटा हुआ दीवार है उसे बांधने के लिए जो प्रार्थना नहीं करता, वहां से न्याय शुरू होगा। ஏமன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் एजेकियेल भविष्यद्वक्ता का पुस्तक 14வது அதிகாரம் 14वां अध्याय 19வது வசனம் சொல்லுகிறது. 19वां वचन कहता है। 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. 14वें अध्याय का 19वां वचन कहता है। நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும், यदि उस देश में नूह और दानियेल भी रहे, அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல், वो केवल अपने धर्म के कारण अपनी आत्मा को बचाएंगे, குமாரரையாகிலும் पुत्रों को குமாரத்தியாகிலும் और ना पुत्रियों को தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். नहीं बचा सकेंगे कर अपने धर्म के द्वारा, जो कि मेरे जीवन की सौगंध से कहता हूं। 19வது வசனம் சொல்கிறது. 19वां वचन कहता है। அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி उस देश में मरी को फैलाकर அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாகிய என் உக்கிரகத்தை ஊற்றும் போது, वहां पर के मनुष्य पशु दोनों को नष्ट करने के लिए मैं अपनी जलजलाहट को भड़काकर उसका लहू जब उसमें डालूंगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய கோபம் தேசத்தில் வரும்போது परमेश्वर का क्रोध देश में आते समय யார் மட்டும்தான் காக்கப்படுவார்களாம்? कौन सिर्फ बचेगा? நோவாவும் தானியேலும் யோபுவும் नूह, दानियेल और अय्यूब, உத்தமமாய் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய தேவ மனிதர்கள், जो खराई के साथ परमेश्वर के सामने प्रार्थना करने वाले परमेश्वर के मनुष्य, அவங்க பிள்ளைகள் கூட காப்பாற்றப்பட மாட்டாங்களா? उनके बच्चे भी नहीं बचेंगे। அப்ப யார் ஜெபிக்கிறார்களோ, तो कौन जो प्रार्थना करता है, ஜெபிக்கிறவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். जो प्रार्थना करते केवल वही बचेंगे। அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना। அல்லேலூயா. हालेलुया। இப்ப எசேக்கியேல் 9வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளுங்கள். अब एजेकियेल के 9वें अध्याय के 10वें वचन की ओर आ जाइए। பைபிள் சொல்லுது, என் கண் தப்ப விடுவதும் இல்லை, बाइबल कहता है मेरे आंख से नहीं बचेंगे, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, मैं दया भी नहीं करूंगा, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன், वरन उनकी चाल उन्हीं के सिर लौटा दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஜெபிக்காதவனுடைய சிரசின் மேலே तो जो व्यक्ति प्रार्थना नहीं करता उसके सिर पे கர்த்தர் இரக்கம் செய்யாமல், परमेश्वर दया नहीं करेंगे, அவனை தப்ப விடாமல், उसे बचने नहीं देंगे, அவன் வழியின் பலனை அவன் மேலே திரும்ப பண்ணுவாரா? वरन उसके चाल का जो हिस्सा है उसी को लौटा देंगे। அப்ப கிறிஸ்தவனா வாழ்ந்தா போதாதுங்க, मतलब मसीह बन के जिएंगे तो काफी नहीं, நம்ம வயத்தை மட்டும் நிரப்பிட்டு இருந்தா போதாதுங்க, हमारे पेट को सिर्फ भरते रहेंगे तो काफी नहीं, எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா போதாதுங்க, सिर्फ मेरे लिए मेरे परिवार के लिए प्रार्थना करते रहोगे तो काफी नहीं। தேசத்தின் அருவருப்புகளை நினைத்து தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்காத ஒருவன் மேலும் கர்த்தரின் முத்திரை இல்லை. देश के घृणित कामों के लिए, घिनौनेपन कार्य के लिए खुले द्वार पे जो खड़े रह के प्रार्थना नहीं करता, उस व्यक्ति के ऊपर परमेश्वर की निशानी नहीं है, முத்திரை இல்லாதவன், जिसके ऊपर छाप नहीं है, நியாய தீர்ப்பு உண்டாகும் அவன் மேல், न्याय उसके ऊपर होगा। முத்திரை இல்லாதவன் மேல் जिसके ऊपर छाप नहीं, புறஜாதிக்கு என்ன நியாய தீர்ப்போ அது இவனுக்கும் கிடைக்கும்.
अन्य जाति के लिए जो न्याय है वही इसे भी मिलेगा। ஆனா புறஜாதிகளுக்கு லேட்டா தான் கிடைக்கும், இவனுக்கு தான் முதல்ல கிடைக்கும்னு பைபிள் தெளிவா சொல்லுது. लेकिन अन्य जाति के व्यक्ति को बाद में ही मिलेगा, इसे ही पहले मिलेगा करके वचन कहता है। நியாய தீர்ப்பு நாளில் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் न्याय के दिन हमें बचना है तो தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை நினைத்து கத்த சமூகத்துல திறப்பல நின்னு ஜெபிக்கணும். देश में जो घृणित घिनौने काम हो रहे उसे देखकर सोचकर परमेश्वर के सामने खुले द्वार पर प्रार्थना करना है। தேசம் தீட்டுப்பட்டு ஆண்டவரே, देश अशुद्ध हुआ है परमेश्वर, தேசம் அருவருப்புகளால் நிறைஞ்சிருக்குப்பா, देश पूरा घिनौने काम से भरा हुआ है पिता। தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க, देश को पवित्र कीजिए, தேசத்தின் அருவருப்புகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும், देश का घिनौनापन देश से दूर जाए। அருவருப்புகளை செய்கிற மக்களை கத்தர் மனம் திரும்ப பண்ணும். जो घृणित काम करते उन लोगों को परमेश्वर मन फिराइए। இப்படி ஜெபிக்கிறவன் நெற்றியில் கத்தரின் அடையாளம் இருக்கும், கத்தரின் அடையாளம் இருக்கும். ऐसा जो प्रार्थना करता है उसके माथे पे परमेश्वर की निशानी रहती है, परमेश्वर की निशानी रहती है। ரட்சிக்கப்பட்டோம், उद्धार पाए, அபிஷேகம் பண்ணப்பட்டோம், अभिषेक भी पाए, ஞானஸ்நானம் பெற்றோம். बपतिस्मा भी लिए। ஆமா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கும் வரோம். हाँ, कलीसिया के अंदर भी आते। இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதான படிகள். ये सब स्वर्ग राज जाने के लिए एक एक कदम है। ஆனா இங்க ஆண்டவர் ஒரு ஃபைனல் படியை சொல்றார், பாத்தீங்களா? लेकिन यहाँ पर परमेश्वर एक अंतिम कदम कहते, देखिए ना, இதெல்லாம் ஏறி வந்துட்ட, ये सब तो चढ़ के आ गया, ஆனா लेकिन நெற்றியில் முத்திரை இருக்கா? माथे पे छाप है क्या? நெற்றியில் முத்திரை இல்லாதவன் माथे पे जिसको छाप नहीं, புறஜாதிகளோடு சேர்ந்தே அழிய போகிறான். अन्य जाति के लोगों के साथ मिलके नाश होगा। ஜெபிக்காதவன், जो प्रार्थना नहीं करता, தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்காதவன், जो परमेश्वर के सामने खुले द्वार पर नहीं रुकता, புறஜாதிகளுக்கு அழிவு வருவதற்கு முன்பு இவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. अन्य जाति के लिए नाश आने से पहले इसके लिए न्याय होगा। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते, எருசலேமின் ஆலயத்துக்கு முன்னால மூப்பர்கள் இருக்காங்க. यरूशलेम के भवन के सामने पुरनिये लोग हैं। யார் தெரியுமா? वो कौन मालूम है क्या? ஆலயத்தின் தலைவர்கள், भवन के प्रधान, ஆலயத்தின் தலைவர்கள், லீடர்ஸ். भवन के प्रधान, लीडर्स। ஆமென். ஆமென். ஆனா இவன் ஜெபிக்க மாட்டேங்க. लेकिन ये प्रार्थना नहीं करता, ஆலயத்தின் காரியத்தை எல்லாம் நல்லா செய்றான், भवन के सारे कार्य अच्छे से करता। ஜெபிக்காதவனை முதல்ல வெட்டுப்பான்றார். अरे जो प्रार्थना नहीं करता पहले उससे काट। Praise the Lord. Praise the Lord। நீங்களும் நானும் அழிவுக்கு தப்ப வேண்டுமானால் आपको और मेरे को नाश से बचना है तो திறப்புல நின்னு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். खुले द्वार पर खड़े रह के प्रार्थना करने का आदत होना चाहिए। இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சில் ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, अरे किसी एक दिन चर्च में प्रार्थना करते उतना ही नहीं, ஒவ்வொரு நாளும் தேசத்தின் அருவருப்புக்காக அழுது கண்ணீர் விட்டு அழுகிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். हर एक दिन देश के लिए खुले द्वार पर आंसू बहाने का अनुभव हर एक विश्वासी को चाहिए। அன்னைக்கு எருசலேம் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைத்தான் நம்முடைய இந்தியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. उस दिन यरूशलेम जैसे था वैसे आज हमारा भारत देश भी है। எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. वो कैसे था कर 8वें अध्याय में बताया गया है। 10வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 9वें वचन को पढ़ता हूँ। நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்னார். परमेश्वर एजेकियल से के भीतर जाकर दे कि ये लोग कैसे कैसे और अति घृणित काम कर रहे हैं। எசேக்கியேல் உள்ளே போய் பார்த்தபோது एजेकियल जब भीतर जाकर देखे, சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. और जब मैं भीतर जाकर देखा कि चारों ओर की दीवार पर जाति जाति के रेंगने वाले जंतुओं और घृणित पशुओं और इस्राएल के घराने की सब मूर्तों के चित्र खींचे हुए थे। ஆமென். आमीन। எருசலேமில கொண்டு போறார் ஆண்டவர். यरूशलेम में लेकर जाते प्रभु। உள்ள போய் பாருப்பா, तू अंदर जाके देख, எங்க அங்க சுவர்ல எல்லாம் என்ன இருக்கு பாரு. देख यहाँ पर इस दीवारों में क्या है, देख அருவருப்பான மிருகங்கள், घिनौने प्राणी, ஊரும் பிராணிகள், रेंगने वाले जंतु, விக்கிரகங்கள், मूर्तियां, இவையெல்லாம் சுவர்ல சித்திரமா வரையப்பட்டிருக்கு. ये सब दीवार पर चित्र के समान बनाए गए हैं। ஆண்டவர் சொல்றார், இத பார்த்து அழுது ஜெபிக்கிறவனுடைய தலையில தான்
முத்திரை போடு. परमेश्वर कहते इसे देखकर जो रोता है उसके सिर पे ही तू निशानी डाल. இன்னைக்கு இந்தியாவுல இந்த நிலை இருக்கா இல்லையா? आज भारत देश में ऐसी स्थिति है कि नहीं? எங்க போனாலும் சுவர்கள்ல சித்திரங்கள். जहाँ कहीं जाओ दीवारों पे चित्र. Praise the Lord. Praise the Lord. அருவருப்பான பிச்சை, गिनोने चित्र, அருவருப்பான விக்கிரகங்கள். गिनोने मूर्तियां. சில இடங்கள் எல்லாம் போய் பார்க்கவே முடியாது. कुछ जगह पर जाकर देख ही नहीं सकते. இவ்வளவு அருவருப்பானதை செய்து வச்சிருக்கிறான். उचना गिनोना बनाकर रखे. அவைகளுக்காக ஜெபிக்கணும். उनके लिए प्रार्थना करना நம்ம है. தேசத்தை விட்டு அது மாறணும்னு ஜெபிக்கணும். हमारे देश से वो दूर होना चाहिए करके प्रार्थना करना है. ஹalleluya. हालेलुया. இஸ்ரவேல் வம்சத்தாரில் மூப்பர்கள் 70 பேரும். इस्राएल के पुरनिय 70 लोग. அவர்களில் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் उनके बीच में जापान का पुत्र एसेनिया. அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூபகலசத்தை பிடித்துக்கொண்டு वे अपने अपने हाथों में धूपदान को लिए हुए அவைகளுக்கு முன்பாக நிற்கிறார்கள். उसके सामने खड़े हैं. தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிட்டு और धूप दान से बहुत धुएं उठ गए. அப்ப மூப்பர்கள் என்ன செய்றாங்கன்னா, तो पुरनिय क्या कर रहे हैं? சாப்பானுடைய குமாரன் எசனியா ஆசாரியர்களும் என்ன செய்றாங்களா, शापान का पुत्र एसेनिया याजक ये क्या कर रहे இந்த हैं? விக்கிரகத்துக்கு பூஜை காட்டுறாங்க. इन मूर्तियों के लिए पूजा कर रहे हैं. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. கிறிஸ்தவன் என்கிற போர்வையில मसीह करके चादर ओढ़े हुए விக்கிரகங்களுக்கு புகை காட்டக்கூடியவர்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். मूर्तियों के लिए जो धूप जलाते पूजा करते उनके लिए परमेश्वर के सम्मुख प्रार्थना करना है. அவங்க சிரசில் தான் கர்த்தர் முத்திரையை தரிப்பிப்பார். उनके माथे पे ही परमेश्वर निशानी लगाएंगे. இன்னும் கீழே வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. और भी नीचे पढ़ता हूं, ध्यान से देखिए. ஏமன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, तब वो मुझे देखकर मनुष्य के पुत्र இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் इस्राएल के वंश और पुरनिय அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளை செய்கிறதை நீ கண்டாயா? इस्राएल के घराने के पुण्य अपनी अपनी नक्शवेली कोठरियों के भीतर अर्थात अंधियारे में चित्र बनाए देखा क्या? கர்த்தரை பார்க்கிறதில்லை. परमेश्वर हमें नहीं देखता. கைத்தரங்களை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றா, परमेश्वर ने हमें त्याग दिया कर वे कहते. இன்னும் அவர்கள் என்ன செய்கிற அதிக அருவருப்புகள் இன்னமும் காண்பா என்று அவர் என்னுடனே சொல்லி, फिर उसने मुझसे कहा तू इनसे भी और भी अतिघृणित काम देखेगा कर. 12வது வசனம் என்ன சொல்லுது? तो 12वां वचन क्या कहता है? மூப்பர்கள் செய்கிற அருவருப்புகள், पुरनिये जो गलत काम घिनौने काम करते. தேசத்திலே தேவ ஊழியர்கள் செய்கிற அருவருப்புக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். देश में जो परमेश्वर के दास सेवक जो घिनौने काम करते उनके लिए खुले द्वार पर प्रार्थना करना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. விக்கிரகங்களை வணங்கி தேவனுடைய பெயரையும் சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். मूर्तियों की भी पूजा करके परमेश्वर का नाम लेने वाले सेवक है. அப்படிப்பட்டவர்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ऐसे लोगों के लिए खुले द्वार पर परमेश्वर के सामने खड़े रह के प्रार्थना करना है. ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है கர்த்தருடைய ஆலயத்திற்கு வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். तब वो मुझे यहोवा के भवन के उस फाटक के पास ले गए. அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். उत्तर की ओर देखा तो तम्मूस के लिए रोने वाली स्त्रियों को देखा. தம்மூஸ் என்பது तम्मूस मतलब அந்நிய தெய்வம், அந்நிய தெய்வம். अन्य देवता. அல்லேலூயா, हालेलुया. அந்நிய தேசத்தின் தெய்வம். अन्य देश का देवता. ஆமென். ஆமென். அதுக்காக அது பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். उसके बगल में बैठ के उसके लिए रो रहे. விக்கிரகத்துக்கு முன்னால் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். मूर्तियों के सामने बैठ के जो रो रहे उनके लिए प्रार्थना कीजिए. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, अगला वचन में कहा गया है மனுபுத்திரனே இதை கண்டாயா? मनुष्य के पुत्र तूने इसे देखा क्या? இதிலும் அதிக அருவருப்புகள் இன்னமும் காண்பா என்று என்னோட சொல்லி, इससे भी और अति घृणित कार्य को तू देखेगा करके मुझसे कहकर கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். परमेश्वर के भवन के भीतरी स्थान पर लेकर गए. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே परमेश्वर के भवन के भीतरी आंगन में और वेदी के बीच में ஏறக்குறை 25 புருஷர்கள் तकरीबन 25 पुरुष தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினார்கள். अपनी पीठ यहोवा की भवन की ओर और अपने मुख पूर्व की ओर किए हुए थे. கீழே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள்.
और वे पूर्व दिशा की ओर सूर्य को दंडवत कर रहे थे। இருக்கா இந்தியாவுல? हमारे भारत देश में है ना? இந்தியாவுல இருக்கா? भारत देश में है कि नहीं? ஆமென் आमीन ஆமென். आमीन। சூரியனை நமஸ்கரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். जो सूर्य को दंडवत करते, उसकी पूजा करते, उनके लिए प्रार्थना करना அவங்க है। என்ன நினைக்கிறாங்க? சூரிய கடவுள். वो क्या सोचते? सूर्य ही भगवान है। சூரியனை சிருஷ்டித்தவரை காணும்படி அவர்களுக்காக ஜெபியுங்கள். सूर्य की जिसने सृष्टि किया उसे देखने के लिए उनके लिए प्रार्थना कीजिए। விக்கிரகங்கள் முன்னாக ஆமென் உட்கார்ந்து ஆமென் பாட்டு பாடி அழுது புலம்புகிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். मूर्तियों के सामने बैठ के रो के विलाप करके जो गीत गाते उनके लिए प्रार्थना कीजिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। பைபிள் சொல்லுது இவர்கள் மேல தேவனுடைய கோபம் உண்டாகுமா? बाइबल कहता है इनके ऊपर परमेश्वर का क्रोध भड़केगा। அப்ப இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டாம். तो हमें इनके लिए प्रार्थना करना है। இவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் நெற்றியிலே கர்த்தர் ஒரு முத்திரை அடையாளத்தை போடுகிறார். इनके लिए जो प्रार्थना करेंगे उनके माथे पे परमेश्वर एक निशानी डालेंगे। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் एसेकियेल भविष्यद्वक्ता का पुस्तक का 18वां अध्याय 23வது वசனம் சொல்கிறது, 23वां वचन कहता है, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, दुष्ट के मरने से कुछ भी प्रसन्न होता नहीं। அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். क्या मैं इससे प्रसन्न नहीं होता कि वो अपने मार्ग से फिरकर जीवित रहे? ஆமென் आमीन। ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? परमेश्वर की चाहत क्या है मालूम है क्या? துன்மார்க்கன் அப்படியே சாகிறது கர்த்தருடைய விருப்பம். दुष्ट इंसान वैसे ही मरे, वो परमेश्वर की விருப்பம் इच्छा இல்ல. नहीं है। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, परमेश्वर कहते देखिए அவன் தன் வழியை விட்டு திரும்பணும். वो अपने मार्ग से फिरे, அவன் பிழைத்திருப்பதுதான் கர்த்தருக்கு விருப்பம். वो जीवित रहे, यही उनकी इच्छा है। அப்ப அவன் தன் வழியை விட்டு திரும்புவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். तो वो अपने रास्ते से फिरने के लिए हमें परमेश्वर के सम्मुख प्रार्थना करना है। துன்மார்க்கன் இந்த விக்கிரக அருவருப்புகளை விட்டு வெளியேறும்படி அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். दुष्ट व्यक्ति इस मूर्ति के घिनौनेपन से बाहर निकलने के लिए प्रार्थना करना है। எசேக்கியேல் 22வது அதிகாரம் एजेकियेल का 22वां अध्याय 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 23वां वचन इस तरह कहता है, ஆமென். சாரி 22வது அதிகாரம் 30வது வசனம். 22वें अध्याय का 30वां वचन 30-31 சொல்லப்பட்டிருக்கு. 30 और 31 वचन में कहा गया நான் है, தேசத்தை அழிக்காதபடிக்கு मैं देश को नाश ना करूं திறப்பிலே நிற்கவும் खुले द्वार पर खड़े रहने के சுவரை लिए, அடைக்கவும் द्वार के छेद को बंद करने के लिए தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். मैंने ऐसा मनुष्य ढूंढना चाहा लेकिन किसी को नहीं पाया। ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி इसीलिए मैं उनके ऊपर अपने क्रोध को उंडेल என் कर மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி मेरी जलजलाहट की अग्नि से उन्हें नाश कर அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் மேல் அவர்கள் தலையின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். और उनकी चाल उन्हीं के सिर पे लौटा दूंगा कर परमेश्वर कहते। அப்ப பைபிள் என்ன சொல்லுது? तो बाइबल क्या कहता है? ஆண்டவர் இந்த மனுஷர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனுஷரை தேடிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर इन मनुष्य के लिए खुले द्वार पर खड़े रह के प्रार्थना करने वाले मनुष्य को ढूंढ रहे। தம்மோசுக்காக அழுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். तम्मूस के लिए जो रो रहे उनके लिए प्रार्थना करने वालों को ढूंढ रहे। சூரியனை வணங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். जो सूर्य की पूजा कर रहे उनके लिए प्रार्थना करने वालों के लिए ढूंढ रहे। அருவருப்பான சித்திரங்களை வணங்குகிறவர்கள் அவர்களுக்காக ஏமன் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். जो घिनौने चित्र और मूर्तियों की पूजा करते उनके लिए प्रार्थना करने वाले लोगों को ढूंढ रहे। விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களை கர்த்தர் தேடுகிறார். मूर्तियों के लिए जो धूप जलाते उनके लिए खुले द्वार पर खड़े रहकर प्रार्थना करने वालों को ढूंढ रहे। ஆண்டவர் சொல்ல ஒருத்தரையும் காணல. परमेश्वर कहते कोई नहीं मिला। அதனால நான் என்ன செய்வேன் அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. इस वजह से मैं क्या करूंगा करके परमेश्वर अगले वचन में कहते, ஆகையால் इसलिए அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி मैं अपना जलजलाहट रोष को उनके ऊपर उंडेल कर। யார் மேல? किसके ऊपर? ஏமன் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க மேல கோபத்தை ஊட்டுவாரா? जो मूर्ति आराधना करते उनके ऊपर क्रोध बढ़ के उंडेलेंगे। ஏமன் அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்ல.
उसके लिए प्रार्थना करने के लिए कोई नहीं। அவனை அழிக்காதரும்னு சொல்லி என் சமூகத்துல திறப்புல நிக்கிறதுக்கு யாரும் இல்ல. उसका नाश मत कीजिए करके मेरे सामने खड़े रहने के लिए कोई नहीं। அதனால நான் அவர்கள் மேல கோபத்தை விட்டு போறேன். इसीलिए मैं अपना क्रोध उनके ऊपर उंडेलने वाला என் हूँ। மூர்க்கத்தின் அக்கினியினால நான் அவங்களை நிர்மூலம் பண்ண போறேன். मेरे जलजलाहट की अग्नि रोष से मैं उन्हें जला दूंगा। நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते? அவன் நிர்மூலமாகி போட்டும் நம்ம நினைக்கிறோம். अरे वो नाश हो रहा है तो नाश होने दो करके सोचते। ஆனா வசனம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या कहता है? நீ அவனுக்காக நிற்காத பட்சத்தில் உன் நெற்றியில் அடையாளம் இல்லை. तू उसके लिए खड़ा नहीं था, इस वजह से तेरे माथे में निशानी नहीं। புரிந்து கொள்ளுங்கள். समझ लीजिए। நம்ம நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனை செய்தால் செய்யட்டுமே. हम सोचते मूर्ति पूजा कर रहा है तो करने दो। அவன் அழிஞ்சா அழியட்டுமே. अरे वो नाश हो रहा है तो नाश होने दो। அவன் கொழுப்பு தானே. वो तो उसकी चर्बी है। அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கானே. वो तो बाप कहता हो तो सुनता नहीं। அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். ऐसा हम कह सकते। ஆனா நீ ஜெபிக்காதனால் கர்த்தர் அவனை அழிப்பாராம். लेकिन तूने प्रार्थना नहीं किया करके उसे नाश करेंगे। நீ அவனுக்காக திறப்பில் நிற்காதபடியினாலே तू उनके लिए खुले द्वार पर खड़े नहीं था, इस वजह से கர்த்தர் அவனை அழிப்பாராம். परमेश्वर उसे नाश करेंगे। கர்த்தருடைய கோபம் அவன் மேல வருமா? परमेश्वर का क्रोध उसके ऊपर आएगा। நீ ஜெபிக்காதபடியினால், तूने प्रार्थना नहीं किया इस वजह से, அவனுக்காக திறப்பில் நிற்காதபடியினால், उसके लिए खुले द्वार पर नहीं रुका इस वजह से, உன் நெற்றியில் அடையாளம் இல்லை. तेरे माथे पे निशानी नहीं। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया? விளங்குதா? समझ में आया? நெற்றியில அடையாளம் இல்லை. माथे पे निशानी नहीं। இப்ப நெற்றியில அடையாளம் இல்லைன்னா अभी माथे पे निशानी नहीं है तो கர்த்தர் தம்முடைய கோபத்தை ஊட்டும்போது, परमेश्वर अपने क्रोध को उंडेलते समय, கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை நீட்டும்போது, परमेश्वर अपनी तलवार को खींचते समय, கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை உண்டாக்கும்போது, परमेश्वर अपने न्याय को शुरू करते समय, வெட்டு அவன் மேல விடுறதுக்கு முன்னால ஆலயத்துல ஆரம்பிக்கும். वो जो काटना पहले उसके ऊपर गिरने से पहले भवन के अंदर से आरंभ होगा। ஆலயத்துலனா யாரு? भवन से मतलब कौन? நம்ம தான். हम ही। பாஸ்டரோட சேர்த்து தான். पास्टर के साथ मिलकर। பாஸ்டர்னால தப்பிச்சுக்கவே எல்லாம் முடியாது. पास्टर इसलिए बच जाऊंगा नहीं, ऐसा नहीं। ஆமென். आमीन। நியாய தீர்ப்பு எங்க தான் முதல்ல? तो न्याय कहां से? ஆலயத்துல. परमेश्वर के भवन से। ஆலயத்துல. भवन से। ஆமென். आमीन। ஜெபிக்க தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். प्रार्थना करने के लिए फैसला कर लेंगे। தப்பித்துக் கொள்வோம். बच निकलेंगे। தப்பித்துக் கொள்வோம். बच निकलेंगे। சாதாரணமானதல்ல இது. ये साधारण नहीं है। இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நடுங்கிட்டேன் தெரியுமா? इस वचन को पढ़ते समय में कांप गया। मालूम है क्या? சில வாரங்களுக்கு முன்னால நான் இதை வாசித்தேன். कुछ हफ्ते पहले इस वचन को मैंने पढ़ा। அப்பதான் இந்த ஜெபம் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணும்போது தான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். इस प्रार्थना को रखने का जब मैंने फैसला किया तभी इस वचन को मैंने पढ़ा। நடுங்கிட்டேன். कांप उठ गया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? திறப்புல நிக்கிறேன்னா முத்திரை இல்ல. खुले द्वार पर खड़े रहेंगे नहीं तो छाप नहीं है, அடையாளம் இல்ல. निशानी नहीं है। அடையாளம் இல்லாமல் மரித்து போனாலும் சரி, निशानी के बिना मर भी जाए तो, அடையாளம் இல்லாமல் இயேசுவின் வருகை இப்ப இருந்தாலும் சரி, बिना निशानी के यीशु का आगमन अभी भी क्यों ना हो, கிறிஸ்தவன்னு சொல்லி பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. मसीह कहलाकर कोई फायदा नहीं। போக முடியாது. नहीं जा सकते। நியாய தீர்ப்பு தான். न्याय होगा। நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்னேன். मैंने पहले आपसे कहा ரட்சிப்பு, ஞானஸ்நானம், उद्धार, बपतिस्मा, அபிஷேகம், अभिषेक, பரம ஆலய ஆராதனை, ஐக்கியம், कलीसिया की आराधना, संगति, एकता, எல்லாம் பரலோகத்துக்கு போகிற படிகள். ये सब जो है स्वर्ग राज जाने के लिए एक सीढ़ी का कदम है। ஆனா அடையாளம் இல்லாதவன், लेकिन जिसमें निशानी नहीं, அடையாளம் இல்லாதவன், जिस पे निशानी नहीं, முதல் நியாய தீர்ப்பு அவனுக்கு தான். पहला न्याय उसी के ऊपर। இந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பணும்னா, उस न्याय के लिए हमें बचना है तो நம்ம செய்ய வேண்டிய வேலை, हमें जो काम करना है, ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக கதறுங்கள். हर एक दिन देश के लिए चिल्लाइए। அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது कम से कम 10 मिनट तो இந்த மகாராஷ்டிராவுக்காக ஜெபிங்க. इस महाराष्ट्र के लिए प्रार्थना कीजिए। 10 நிமிஷமாவது 10 मिनट तो தேசத்துக்காக ஜெபிங்க. देश के लिए प्रार्थना कीजिए। அருவருப்புகளை நினைச்சு புலம்புங்க. गिनौने काम को सोचकर जो विलाप कीजिए। 2025க்குள்ளால இந்து ராஷ்டிரியமா மாத்தணும்னு பயங்கரமா பிரயாசப்படுறான். 2025 के अंदर पूरा हिंदू राष्ट्र में परिवर्तन करना चाहिए करके भयंकर प्रयास कर रहे। நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காம இருந்தா, திறப்புல நிக்காம இருந்தா அவன் மாத்திடுவான். हम सभी प्रार्थना नहीं करेंगे, घुटने टेक के खुले द्वार पर खड़े नहीं रहेंगे तो वो बदल देगा। வெட்டி யாருக்கு விழும் நினைக்கிறிய? फिर कटना किसके लिए होगा कर आप सोच रहे हो? யாருக்கு விழும்?
किसको होगा? அவனுக்கா? उसके लिए क्या? கிறிஸ்தவங்களாகிய நமக்கு தான். मसीह लोग हमारे लिए। விளங்கலையா நான் சொன்னது? समझ में नहीं आया मैंने क्या बोला? புரிஞ்சுச்சா இல்லையா? समझ में आया कि ஏதோ नहीं? ஒன்னாவது மண்டையை ஆட்டுங்க. कुछ तो करके सिर हिलाइए। ஆமென். आमीन। 2025 அவன் இந்து ராஷ்டிரியமா மாத்தணும்னு தீவிரமா இருக்கான். 2025 तक वो जो पूरा हिंदू राष्ट्र बदलना है कर वो आतंक के साथ है। Praise the Lord. Praise the Lord। நீ நானும் திறப்புல நிற்கிறேன்னா அது 1000 அப்படியே. तू और मैं खुले द्वार पर नहीं खड़े रहेंगे तो वैसे ही हो जाएगा। ஆமென். आमीन। அதாச்சுனா நீ நானும் சர்ச்சுக்கு வரோம் பாருங்க, வழியிலே வெட்டுவான். वो हो गया तो तू और मैं चर्च आएंगे ना, चर्च आने के रास्ते में हमें काट देगा। இந்த வசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா? ये वचन पूरा होगा कि नहीं होगा? முதல்ல யாருக்கு வெட்டு? पहला किसको काटना? சர்ச்சுக்கு போறவனுக்கு தானே. जो चर्च में जाता है उसी को ना। அப்ப திறப்புல நின்றா तो खुले द्वार पर खड़े रहेंगे तो முத்திரை நம்ம மேல இருக்கும். छाप हमारे ऊपर रहेगा। திறப்புல நின்னா खुले द्वार पर खड़े रहेंगे तो தேசம் இயேசுவை அறியும். देश यीशु को जानेगा। திறப்புல நின்னா खुले द्वार पर खड़े रहेंगे तो விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் தேவனை தேடுவான். मूर्तियों की पूजा करने वाला परमेश्वर को ढूंढेगा। திறப்புல நின்னா खुले द्वार पर खड़े रहेंगे तो இந்த கோவில்ல மணி ஆட்டுறான் பாருங்க, जो मंदिरों में घंटा बजाता है ना, அதான் தூபம் காட்டுறவன், जो धूप जलाता है அவன் இயேசுவை அறிவான். वो यीशु को पहचानेगा। திறப்புல நின்னா खुले द्वार पर खड़े रहेंगे तो சட்டை போடாம பூணூல் போட்டிருக்கான் பாருங்க, அவன் இயேசுவை அறிவான். जो शर्ट ने पहना सी धागा पहना पंडित है ना, वो यीशु को जानेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திறப்புல நின்னா खुले द्वार पर खड़े रहेंगे तो சூரியனை அம்மாமன் ஆராதிக்கிறவர்கள் இயேசுவை தேடுவார்கள். जो सूर्य की आराधना करते यीशु को ढूंढेंगे। ஆமென். आमीन। நீ நானும் தப்பிக்கப்படுவோங்க. तू और मैं बच निकलेंगे। நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம் அவன் செத்தா சாகட்டு, हम कुछ समय सोचते वो मरे तो मरे, அவன் நரகத்துக்கு போனா போயிட்டு போறான். वो नरक में जा रहा है तो जाने दो। ஆனா लेकिन முத்திரை நமக்கு இல்லை. छाप हमारे ऊपर नहीं है। முத்திரை छाप। ஆமென். आमीन। நான் சொல்லல, பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது. मैं नहीं कह रहा हूं, पवित्र शास्त्र कितना साफ कह रहा है। திறப்புல நின்று ஜெபிக்கிறதுக்கு பழகுங்க. खुले द्वार पर खड़े रहकर प्रार्थना करना सीख लीजिए। அருவருப்புகளை நினைச்சு கண்ணீர் விட்டு அழணும். देश में होने वाले घिनौने काम को सोचकर आंसू बहाकर प्रार्थना कीजिए। ஜனங்களை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி அழணும். इन लोगों के बारे में सोचकर आंसू बहाकर प्रार्थना कीजिए। ரெண்டு காரியம் நடக்கும். दो कार्य होगा, அவனும் ரட்சிக்கப்படுவான், वो भी उद्धार पाएगा। நம்ம மேலேயும் கர்த்தருடைய முத்திரை விழும். हमारे ऊपर भी परमेश्वर का मोहर छाप गिरेगा நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம். और हम भी न्याय के दिन बच निकलेंगे। Praise the Lord. Praise the Lord। கண்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? அந்த சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर के सम्मुख हम सभी प्रार्थना करने वाले हैं। முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவா. जो घुटने टेक सकते घुटने टेक कर கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவா. परमेश्वर के सम्मुख प्रार्थना करेंगे। எங்கள் தேசத்தின் அருவருப்புகள் हमारे देश का घिनौनापन பெருகிட்டே இருக்குப்பா, बढ़ते जा रहा है पिता, பெருகிட்டே இருக்குப்பா, बढ़ते जा रहा है पिता, பெருகிட்டே இருக்குப்பா, बढ़ते जा रहा है पिता, பெருகிட்டே இருக்குப்பா. बढ़ते जा रहा है पिता। அதுக்காக முழங்கால் படியிட்டு